இந்த விடுதலை கட்சி தலைவர் திருமாவளவன் ஒருத்தர் இருக்கிறார்ல, அவர் சொல்கிறாரு, எந்த மன்னரையும் பிடிக்காதான், எந்த அரசனையும் பிடிக்காதான். அப்போ யாரை தான் இவருக்கு பிடிக்கும்? ராஜேந்திர சோழனுக்கு தமிழ் பேர் கிடையாதான். என்ன பல்லவ மன்னங்கிறது தமிழன் கிடையாதான், எல்லாம் வடநாட்டுக்காரனா. முதல்ல திருமாவளவன் பேர் வச்சது எந்த நாட்டுக்காரன்? அது எனக்கு தெரியல. திருமாவளவன் பேர் வச்சது என்னை பொறுத்தவரைக்கும், நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்ததுக்கு, திருமாவளவன் என்றால் அது தீவிரவாதி அப்படின்னு தான் கூகுளில் வருது. அப்போ கூகுள் மேலே நம்ம தப்பு சொல்கிறதா இல்லை திருமாவளவன் மேலே தப்பு சொல்கிறதா எனக்கு ஒன்றும் தெரியல. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, திமுகவில் 2 சீட்டும் ஒரு பிளாஸ்டிக் நாற்காலியும் தான், வேறு ஒன்றும் கிடைக்காது. இன்றைக்கி எதெல்லாம் எப்படி பேசணும் ட்ரெண்டிங்லாம் ஆக முடியாது. நீ நினச்சிக்கிட்டு இருக்க நம்ம எதோ குண்டக்க மண்டக்க பேசினாக்கா அதை 10 பேர் பேசுவாங்க, நம்ம ஒரு பப்ளிசிட்டி ஆயிடலான்னு ஒரு இலவச விளம்பரத்தை நீ தேடிக்கிற. அதெல்லாம் கண்ணா நடக்காது. அது அந்த காலம். அது கண்ணா லட்டு திங்க ஆசையாங்கிற மாதிரி கதை முடிஞ்சு போச்சு. நீங்கள் திமுக கூட்டணிலேருந்து எப்படி வேணால் பேசுனாக்கா இன்னொரு சீட்டு தூக்கி மேலே கொடுக்க மாட்டாங்க. சும்மா நீ வேணால் நீயே பேசிக்கலாம், ஏன்னா அவனை பிடிக்காது இவனை பிடிக்காது, அங்கேருந்து வந்தான் அப்படின்னு. உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். சும்மா உங்களை குலைக்கிற நாய்க்கு பிஸ்கட் போடுற மாதிரி திமுகவில் போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் அப்பப்போ கத்துவீங்க, கத்த கொஞ்சம் காசை போட்டோன்னே கம்முன்னு இருப்பீங்களா? திமுக எழுத்ததை கேட்க முடியுமா? கள்ளக்குறிச்சியில் இவ்வளோ பேர் செத்தாங்களை கேட்க முடியுமா உன்னால்? கேட்க மாட்டியா? ஏங்க அப்போ கேட்டால் கெட் அவுட்டும்மா, இதை வெளில போடான்டுவான். அதெல்லாம் வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு இருக்கணும். சும்மா நான் சேர்ந்து வெடும் சாப்பிடலாம் போடக்கூடாது. உனக்கு பிடிக்கலையா, நீ தமிழ்நாட்டை விட்டு வேறு மாநிலத்துக்கு ஓடிவிடு. உனக்கு தமிழ்நாட்டில் உனக்கு என்ன வேலை? உனக்கு தமிழ்நாடு பிடிக்கல, தமிழ் பேர் இல்லை, நீயே தமிழன் கிடையாது. நீ ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற? நீ திருமாவளவன் பேர் வச்சுக்க, நீ தமிழனா? அதை சொல்லு முதல்ல. நீ இந்துவா? எதுவுமே கிடையாது. நீ ஏன்டா தேவையில்லாமல் டோட்டோன்னு கத்திட்டு கிடக்க? உனக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை என்னன்னா 2 தொகுதியும் ஒரு பிளாஸ்டிக் நாற்காலியும் தான், வேறு ஒன்றும் கொடுக்க மாட்டான் திமுகவில். நீ முதல்ல பேசுறீல, ஒரு துணை முதலமைச்சர் பதவிகள் உனக்கு கொடுத்துடாம வைப்போம். நீ கொடுத்துறான்னு சொல்லு, என்ன நான் பாதி மொட்டை பாதி மீசை எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக எடுக்கலாம், ஏன்டான்னு கேளு. திருமாவளவன் சொல்கிறேன், இனி செய்யப்போ திமுகவில் கிடைக்காது. சும்மா நாச்சிக்கு அந்த வெடு செவடாளுக்காக நான் அவனுக்காக இவனுக்காகவும் ஏதாவது பேச வேண்டியது. இதில் என்னன்னு ஒன்றும் புரியலையே. இப்படி இலவச விளம்பரத்தை தேடுறதுக்காக நீங்கள் பேசிங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நல்லதுக்குல்ல கண்ணா. இப்போ கூடிய சீக்கிரத்தில் தேர்தல் வரப்போகுது. மக்கள்லாம் உங்கள் பேசின பேச்செல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க, கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நல்ல ஒரு முடிவு தருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எங்கெங்கே என்னென்ன துவாரத்தை மூடிக்கிட்டு ஓரமாக இருப்பீங்க. அது கவலைப்படாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான், எத்தனை நாள்? இன்னொரு 100 நாள் தான் உங்கள் ஆட்டம்லாம்.